தேவன் பிரிய வைக்க நான் யாரா வந்து நிக்கணும் தெரியுமா? திக்கற்றவன். ஒரு ஆலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன். பரிசேயன் தன் நீதியை முன்பாக வைத்து நிற்கிறான். ஆயக்காரன் திக்கற்றவனா நிற்கிறான். நம்ம பல நேரத்தில் நம்முடைய நீதியை முன்பாக வச்சு நிற்போம். ஆண்டவரே, எசேக்கியா மாதிரி நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்ததை நினைத்துக் கொள்ளும். அதன் அர்த்தம் என்னன்னா, நான் வந்து திக்கற்றவன் கிடையாது. எனக்குன்னு கிளைம் பண்றதுக்கு ஏதோ இருக்கு. ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஊழியமாக செய்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வச்சு சில நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க ஆண்டவர்கிட்ட. அதெல்லாம் கேட்டு ஆயக்காரன் கண்களை ஏறெடுக்க துணியாமல். பேதுரு படகு நிறைய மீன்கள் இருந்த போதும் தன்னை ஒரு திக்கற்றவனை அவர் பாதத்தில் வைத்தான். அப்பா, நான் பாவி, என்னை விட்டு. எனக்கு 2002 கிருபையினால அபிஷேகம் கிடைச்சு. அபிஷேகம் கிடைச்சி கொஞ்ச நேரத்தில் எழுப்பி போயிட்டேன். ஏன்னா இனி இருந்து ஒருவேளை ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டார்னா, அதனால ஒரே ஓட்டமா ஓடிட்டேன். அபிஷேகம் கிடைச்சது யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. 2007 கடைசியில் ஊழியத்துக்கு கூடாது. எனக்கு அப்போ அந்நிய பாஷை நான் பேச மாட்டேன். எனக்கு அந்த கிஃப்ட் இல்லை. ஏன்னா நம்ம தான் எழும்பி ஓடிட்டோமே. பருப்பூத்தி சாப்பிட்டுட்டு வேலையை மூடக்கூடாது. அடுத்து வரோம், கடைசி வர்றது வரை இருந்தா நம்ம போறோம். எனக்கு கிடைக்கல உன்னை யார் இலைய மூட சொன்னா. ஆனா ஊழியத்துக்கு வந்தாச்சு, ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாச்சு. ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு ஆராதனை நடத்தும் போது எல்லாரும் அந்நிய பாஷையில பேசும்போது நம்ம ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, க்ளோரி, அதுக்கு மேல ஓடாது. இனி சொல்ல முடியுமா யார்ட்டையாவது போய், எனக்கு அந்நிய பாஷை கிஃப்ட் இல்லை, கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தாருன்னு? அதனால சைலண்டா இருந்துட்டேன். 2008 அபிஷேக ஆராதனை இதே மாதிரி ஆகஸ்ட்ல, அன்னைக்கு ஒரு நாள் நடக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கும். நான் 1ஆம் தேதியிலேருந்தே ஃபாஸ்டிங். எனக்கு அந்த கிஃப்ட், எனக்கு ஊழியம்னு வந்தாச்சு. இனி அந்த கிஃப்ட் இல்லாம முடியாது. 1ஆம் தேதியிலேருந்து ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா நான் சொல்லலை, என் லைஃப்ல அதுக்கப்புறம் நான் அப்படி இருக்கல. அவ்வளோ ஃபாஸ்டிங் வச்சுக்கோங்களேன். இருந்து கரெக்டா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இங்க பிரேயர் நடந்து காலை 6 முதல் மாலை 6 மணி வரை. காலையில் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டேன். ஒரு 12 மணி, ஒரு 11 மணிக்கு எங்க அப்பா வந்து அந்த அனாயிண்டிங் செஷன் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது நான் பின்னாடி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். சர்ச்சில் உங்களுக்கு தெரியும் நான் ஊழியத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு. ஆனா நான் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன்னு எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இதை யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்ப அப்பா கூப்பிடுறாங்க, அபிஷேகம் வேணும்னுங்கிற குரங்க முன்னாடி வாங்க அப்படின்னு. ஐயா, இப்ப நான் முன்னாடி போனா எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன பண்ண தெரியுமா? பின்னாடி இருக்க பசங்களாம், ஏ வா உள்ள ஃப்ரெண்ட்ல போன்னு சொல்லி அவங்கள அப்படியே கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ல போய் அப்படியே நிக்கிறேன். மக்கள் நினைச்சாங்க நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போய் நிக்கிறேன் அப்படின்னு. அப்படி போய் நிக்கிறேன். அப்படியே நிற்கும் போது பிரேயர் நடக்குது. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? 2002 ஆயத்தமே இல்லாம வந்து உட்கார்ந்ததும் என்ன கர்த்தர் தொட்டார். என்னை தொட்டு தான் அபிஷேகம் பண்ணார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். என் மேல ஒரு கை வந்து அப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு. என்னை தொட்டு அபிஷேகித்தார். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்து தேவனை துதிச்சது அப்பதான், 12th படிக்கும் போது. அந்த கை வந்து கொஞ்ச நேரம் என் மேல அப்படி இருக்கு. எனக்கு தாங்க முடியல. கண்ணை திறந்து பார்க்கவா, எனக்கு அந்த கையையும் பார்க்கணும், அவர் அந்த கையை எடுக்கவும் செய்யணும். அப்படி ஏன்னா நான் வந்து ஆயத்தத்தோடு அப்படி வந்து சும்மா உட்காந்து அப்படி இருக்கிறேன். இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்படி கையை வச்சாரு பாருங்க. என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அப்படி நினைச்சேன், சும்மா வந்து உட்காந்தப்பவே கையை வச்சார். இது 1ஆம் தேதியிலிருந்து ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் வைக்க போறாருன்னு தெரியல. உட்கார்ந்து இருந்து அப்படி பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு தம்பி ஸ்பீடா ஓடி வரான். சர்ச்சுக்குள்ள ஓடி வந்து என் பக்கத்தில் இருக்கிறான். நான் அவனை எப்படி பார்த்தேன், டேய் நான் 1ஆம் தேதியில இருந்து இருக்கேன், நீ அது இல்லாம இன்னைக்கு காலையில இருந்து இருக்கிறேன், நீ பிரேயர் தொடங்கி 10 நிமிஷம் கழிச்சு வந்து உக்காந்துட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தியான்னு சொல்லிட்டு அப்படி அவனை நக்கலா பார்த்துட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, இதுக்காக தான் காத்திருந்தேன். அவன் வந்து இருந்த 5 நிமிஷம் ஆகல, அவன் நிரம்பி
நம்ம ஃபெயில் ஆனா கூட ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனா பக்கத்துல இருக்க பாஸ் ஆயிட்டானா, எனக்கு ஃபாஸ்டிங் எல்லாம் போச்சு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த திக்கற்றவன் எனக்கு பொக்குன்னு ஆயிட்டு அவன் வந்து அப்படி நிரம்புறான். நிரம்பி, ஏன்னா எனக்கு அவனை தெரியும், அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் நிரம்புறான். நிரம்பி கொஞ்ச நேரம் ஆகல அந்நிய பாஷையில பேசுறான். போச்சு போ. எனக்கு எல்லா நம்பிக்கையும் அந்த டைம் நான் கத்துனேன் பாருங்க, ஒரு கத்து. எங்க அப்பா உண்டு, அன்னைக்கு எங்க அம்மா உண்டு, என் சகோதரர்கள் உண்டு. ஆனா அனாதை போல கத்துனேன் அன்னைக்கு. அன்னைக்கு இந்த நாவை தொட்டார், இன்னைக்கு பயன்படுத்துகிறார். அந்த 1 மணிக்கு அந்த செஷன் முடியுது, 12:50 என் நாவை தொட்டார். என்னை கத்த வைக்கிறது வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தார். என் நீதி எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட நான் என்னெல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருந்தானோ அது எல்லாத்தையும் மாத்தினேன். ஆண்டவரே, நான் இதுக்காக இவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன். அந்த எண்ணம் முதல்ல அட்டி வாங்குது. ஏன்னா இவன் வந்து வாங்கிட்டான். இல்லைன்னா நான் இன்னைக்கு அதை தான் சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருப்பேன். மொத்தத்தில் ஒருத்தன் வந்து மொத்த சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அதனால எனக்கு எதையுமே சொல்லி திக்கற்றவன். திக்கற்றவன் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் நிக்கணும். இனியும் இந்த திகைப்பு தொடரக்கூடாது, இந்த துயரம் தொடரக்கூடாது, இந்த பழிப்பு தொடரக்கூடாது. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான்.